Hi friends, welcome to Sweetly Tech channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க Jio SIM யூஸ் பண்றீங்கன்னா அந்த Jio SIM-க்கு Jio 7 ஆப் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலோட பிடிச்ச லைனை வந்து ஃப்ரீயா காலர் டியூன் செட் பண்றது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க பிளே ஸ்டோரை ஓபன் செய்துட்டு இந்த Jio 7 ஆப்பை வந்து சர்ச் பண்ணி இன்ஸ்டால் செய்யுங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்பை ஓபன் செய்யுங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல உங்க மொபைல் நம்பரை என்டர் செய்துட்டு கீழே இருக்க சென்ட் ஓடிபி இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. இப்போ இந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காவே அப்சர்வ் பண்ணிடும். நெக்ஸ்ட் உங்க லாங்குவேஜை செலக்ட் செய்துட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல நிறைய சிங்கர்ஸோட போட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ல மினிமம் 2 பேரையாவது செலக்ட் செய்துட்டு கீழே இருக்க டன் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. இப்போ Jio 7 ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல நிறைய சாங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சாங் பிடிச்சிருந்துன்னா அந்த சாங்கை கிளிக் பண்ணி காலர் டியூனா செட் பண்ணிக்கோங்க. இதுல உள்ள சாங்ஸ் எதுவும் பிடிக்கலைன்னா கீழே இருக்க சர்ச் பாரை கிளிக் செய்துட்டு இதுல உங்களுக்கு பிடிச்ச சாங் நேமையோ இல்லைன்னா மூவி நேமையோ டைப் பண்ணுங்க. நான் இதுல ஒரு மூவி நேமை வந்து டைப் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த மூவில உள்ள சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நீங்க எந்த சாங்கை கிளிக் பண்ணீங்களோ அந்த சாங்ல இடையில உள்ள இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் வந்து ஷோ ஆகும். இந்த லைனை வந்து நீங்க ப்ளே பண்ணி பார்க்கணும்னா இந்த ப்ளே ஐக்கானை கிளிக் செய்து நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் இதுல எந்த லைனை காலர் டியூனா உங்களுக்கு வைக்கணுமோ அந்த லைனுக்கு நேரா இருக்க இந்த செட் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. இப்போ இந்த சாங் வந்து உங்களுக்கு காலர் டியூனா செட் ஆயிடுச்சு. இந்த Jio 7 ஆப் யூஸ் பண்ணி மாசத்துக்கு ஒரு முறை தான் ஃப்ரீயா காலர் டியூன் செட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு மாசத்துக்குள்ள ஃப்ரீயா வேற காலர் டியூன் செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரீயா எப்படி காலர் டியூன் செட் பண்றதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.